பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு இமை பொழுதும் நாம் நிற்கிறோம். நம்ம நிர்மூலமாகலைன்னா கர்த்தருடைய கிருபை. அவர் தேவனாக இருக்கிறபடினால தான். அவர் தேவனாக இருந்து அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துகிறபடினால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்பதையும் அநேக நேரத்தில் மறந்துட்டு கேள்வி மேலே கேள்விகளை கேட்டு எழுப்பிட்டு இருக்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அமைதியாக இருக்கிறீங்களேன்னு நாம் அமைதியை இழந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அந்த காலவெளியில் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து, அப்பனா பொறுமையாக இருங்க, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. அவர் தான் தேவன்றதை தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க கூட தேவனுடைய பிள்ளை எவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் ஜனங்களுக்கு செய்தார்னா பாப்பா சொல்லவே முடியாது. 2 சாமுவேல் 7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் செய்த பெரிய காரியங்கள் ஜனங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டாங்க. உபாகமம் 4 வாசித்து பாருங்க. இந்த ஜனத்துக்கு செய்தது போல வேறு எந்த ஜனத்துக்கும் தேவன் செய்யவில்லைன்னு உபாகமம் 4:34 நம்ம பார்க்குறோம். 10 வாதை மகா பயங்கரமான பெரிய காரியங்கள். ஓ க்ளோரி டு காட். எகிப்தின் சிங்காசனத்தையே அசைய வைத்தவருங்க நம்முடைய தேவன். பார்வோன் அலர்னா, மந்திரவாதிகள் அலறினார்கள். தேவனுடைய விரல் பிரத்யட்சமாக வந்தது. மந்திரவாதிகள் கூட அவருக்கு முன்பாக நெருக்கக்கூடாம எகிப்தின் தலைச்சன்களை எல்லாம் கர்த்தர் அழிச்சு போட்டார். அக்னி ஸ்தம்பம் உண்டாயிடுச்சு, மேக ஸ்தம்பம் உண்டானது, செங்கடலை 2 பிளந்தாரு. ஜனங்களை ஆண்டவர் இப்போ தப்பி வர செய்கிறாரு. பின்பதான் மீண்டும் எகிப்தின் சேனை வருகிறது. க்ளோரி டு காட். ஆனால் தமது ஜனங்களை அவர் தப்பிக்க செய்தார். ஆனால் பின்தொடர்ந்து வந்த சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். வண்ணாந்திரத்தில் மன்னாவை கொண்டு போஷித்தாரு. பாறைகளிலிருந்து தண்ணீரை வர வச்சாரு. மாறாவை மதுரமாக மாற்றினாரு. 40 வருஷம் காலு வீங்கலை, பாதரட்ச தேயலை, வஸ்திரம் அழுக்காகலை, காடைகளை குவிச்சாரு, அப்பங்களை குவிச்சாரு. 40 வருஷம் வனாந்தரத்தின் வழியாய் குறை இல்லாமல் ஆண்டவர் வழி நடத்தினாரே. உங்களையும் நடத்த அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் வேடிக்கை பார்க்கிறவர் இல்லைங்க. வேடிக்கை பார்க்கிறவர்களை அதிசயங்களாய் உங்களை பார்க்கிறவர்களாய் மாற்றுகிற தேவன். ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வச்சிருக்கிற ஒரு அழகு பொருட்களாய் இல்லை, உங்களை விலை உயர்ந்த பொருட்களாய் ஆண்டவர் மாற்றி வைக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் உங்களை புறக்கணிக்கவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் கரம் உங்களோடு இருக்குது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தேவனுடைய பிள்ளையே. தாவீதை பார்க்கிற பொழுது ரொம்ப சிறியவனாக இருந்தாலும் கோலியாத்து ரொம்ப கெம்பீரிச்சு தன்னை உயர்த்தி தன்னுடைய மதிப்பை வார்த்தையினால் அவன் அதிகரித்து காட்டுறான். ஆனால் தாவீது பார்ப்பதற்கு சிறியவனாக இருந்தாலும் எல்லாரும் கோலியாத்தை பெருசாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாவீது தன்னை குறித்து சிறியவனாக தான் எண்ணி கொண்டிருந்தான். ஆனால் 1 சாமுவேல் 17 45 நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைய ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுது தாவீது உச்சரிச்சுட்டு தேவ பிள்ளைய நிற்கிறாரோ அப்போ சொல்கிறாரு பாருங்க, நீ பட்டயத்தோட ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர்
கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன் அப்படின்னாரு. அமர்ந்திருந்து பாருங்க, அமர்ந்திருந்து பாருங்க, அவர் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 40 நாட்கள் காலையும் மாலையும் தேவனுடைய ஜனங்களை பயங்காட்டி அலற வைத்து கொண்டிருந்த மனுஷன், ஆனால் இன்னும் நாட்களை அவனால் கொண்டு போக முடியலை. ஏன்னா ஒரு முடிவு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாருங்க. 40 நாட்கள் பயந்துட்டு இருந்தாங்க. தாவீது அமைதியா இருந்தார். தேவன் என்பதை, தாவீதோடு இருந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை தேவ ஜனங்களும் ஏங்க கெர்ஜித்து கொண்டிருந்த கோலியாத்து சாகரத்துக்கு முன்பதான் அறிந்து கொண்டான். தேவன்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த கோலியாத்தை தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது வசனம் சொல்லுது. தாவீது கையில் பட்டயம் இல்லை, ஆனால் அவருடைய நாமத்தில் நின்னான் பாருங்க, ஜெயம் எடுத்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? உபவாசம் எடுத்து கொண்டிருக்கிறீங்களா? முழங்கால் யுத்தத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்களா? அதிகாலையில் ஆண்டவரோடு நீங்கள் போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? இந்த போர்க்களத்திற்கு ஒரு முடிவு வேணும் ஆண்டவரே, நீங்கள் நிரூபிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே, நீங்கள் நீதி செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் சரி கட்டணும் ஆண்டவரே, நீங்கள் விசாரிக்கணும் ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்காக என் பட்சத்தில் நீங்கள் தான் நின்று செய்து முடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் என்றும் நடக்கும். நீங்கள் ஜெபத்திலேயே அமர்ந்திருங்க, முழங்கால் அமர்ந்திருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. அவர் தேவன் என்பதை உன் சத்துருக்கள் அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் பயங்கரமான பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஒருவரும் செய்ய முடியாது, ஆண்டவர் செய்து காட்ட போறாரு பாருங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவாங்க. உங்களை இந்த நிலைமையில் ஆண்டவர் நிச்சயமாக விடவே மாட்டார். அறிந்து கொள்ளுகிற நாட்கள் இந்த நாட்கள். ஆமென். உங்கள் தேவன் பராக்கிரமம் உள்ளவர், வல்லமை நிறைந்தவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள போகிறாங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உன் சத்துருக்களும் அறிந்து கொள்ளுவார்கள். நீங்கள் அறிந்தீங்கன்னா அவங்க அறிந்து கொள்ளுவாங்க. ஆமென். May God bless you all.